தெய்வீக குணங்கள் வரிசையிலே இன்று நாம் ஆர்ஜவம் மற்றும் அமைதி என்ற 2 குணங்களை பற்றி காண்போம். ஆர்ஜவம் என்பது நேர்மை. நேர்மை முக்கரணங்களிலும் மனம், வாக்கு, காயம், இந்த உடல் 3லையும் நேர்மை இருக்க வேண்டும். இதை பற்றி சொல்லும் பொழுது ராமாயணத்திலே வால்மீகி மகரிஷி ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்கிறார் என்று கூறுகின்றார்கள். சூராணாம் சுத்த பாவானாம் பவதாம் ஆர்ஜவம். பெரிய சூரனாக இருக்கக்கூடியவன், சுத்த பாவனை நல்ல இயல்புக்கூடு இருக்கக்கூடியவன், அவன் ஆர்ஜவத்தோடு இருக்க வேண்டும். சுத்த பாவானாம் பவதாம் ஆர்ஜவம் பலம், அதுதான் அவனுடைய பலம் என்று குறிப்பிடுகின்றார். இதற்கு எடுத்துக்காட்டாக தான் ஆஞ்சநேய சுவாமிகள் பற்றி ராமாயணம் சொல்லுகின்றது. அவர் சூராதி சூரனாக இலங்கைக்குள்ளே காற்று கூட போக முடியாத இடங்களில் எல்லாம் சென்று சீதா பிராட்டியை தேடி வந்தார். அதே போல எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலையும் ராமனது தூதுவனாக தான் வந்திருக்கின்றேன் என்ற அந்த மனநிலை விட்டு நேர்மையாக இல்லாமல் தவறுதலாக எந்த காரியங்களிலும் இலங்கையில் அவர் ஈடுபடவில்லை. கோபம் வருகின்றது ராவணனை பார்த்து, ஆனாலும் கூட எந்த செயல்களும் அவர் எதிரான செயல்களாக செய்யவில்லை. அவருடைய பலம் என்பது மனம் முழுக்க நேர்மையான சிந்தனைகள், ராமபிரானை பற்றிய சிந்தனைகள் மட்டும் நிறைந்திருந்தது. சீதா பிராட்டியை கண்ட பின்னாலே சீதா பிராட்டியினுடைய நிலையை கொண்டு போய் ராமனிடம் சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் நிறைந்திருந்தது. செயலிலே தானாக வலிய போய் யாரையும் தாக்கவில்லை. மாறாக தன்னை எதிர்த்து தாக்க வந்த அசுரர்கள் கூட்டத்தை எல்லாம் அழித்து அழகிய அந்த இலங்கை நகரை எரியூட்டி வந்தார். இப்படி ஒரு சூராதி சூரனாக, சுத்த பாவனை உடையவனாக, சுத்த எண்ணம் உடையவனாக இருக்கக்கூடியவனுக்கு ஆர்ஜவம், நேர்மை என்பதுதான் பலத்தை தரக்கூடியது என்று வால்மீகி மகரிஷி தன்னுடைய ராமாயணத்தின் ஒரு ஸ்லோகத்திலே குறிப்பிடுகின்றார். அடுத்ததாக சொல்வது அமைதி. அமைதி என்பது மன அமைதியாக இருக்கலாம், அல்லது பார்ப்பதற்கு புற தோற்றத்திலே நாம் அமைதியாக ஒரு இடத்துல இருந்தாலும் மனம் கொந்தளித்து கொண்டிருந்தால் அதை அமைதி என்று சொல்வதற்கு இயலாது. இதை விளக்குவதற்கு கௌதம புத்தருடைய வாழ்க்கையில இருந்து ஒரு நிகழ்ச்சி கூறுகின்றார்கள். அவர்கள் துறவறம் ஏற்றுக்கொண்ட பின்னாலே வீடு வீடாக சென்று பிச்சை ஏற்றுதான் உணவருந்தி வந்தார்கள். ஒரு காலத்திலே சித்தார்த்த மன்னனாக, இளவரசனாக, அதன் பின்னாலே மன்னனாக இருந்தாலும் கூட துறவற வாழ்க்கைக்கு வந்த பின்னாலே தான் பிச்சை ஏற்றுதான் வாழ்க்கை நடத்தி வந்தார். அப்பொழுது பல இடங்களிலும் பலவிதமான ஏச்சுக்களும் பேச்சுக்களும் கேட்க வேண்டிய சூழல் வரும். ஆனந்தன் என்பவர்தான் புத்த பிரானுடைய தலைமை சீடர். அவர் வந்து கேட்கின்றார், பகவானே, இப்படி எதற்காக நாம் இத்தனை பேருடைய ஏச்சு பேச்சுகளை எல்லாம் கேட்க வேண்டும்? எனக்கு மனம் பொறுக்கவில்லை. நீங்கள் பிச்சை ஏற்க ஊருக்குள்ளே செல்ல வேண்டாம்
என்று சொல்லுகின்றார். இப்போ கௌதம புத்தர் சொல்லுகின்றார், ஒரு பழம் எடுத்து கொண்டு வந்து என்னிடத்துல கொடு என்று சொல்லுகின்றார். அந்த பழம் இப்பொழுது எங்கே இருக்கின்றது என்று கேட்க ஆனந்தன் சொல்லுகின்றார், பகவானே உங்களுடைய கைகளில் இருக்கிறது, இதை நான் உன்னிடத்துல கொடுத்து விடுகின்றேன், இப்பொழுது பழம் எங்கே இருக்கிறது அப்படின்னு கேட்கிறார். என்னிடத்திலே இருக்கிறது என்று ஆனந்தன் பதில் சொல்லுகின்றார். அப்படியே அந்த மக்கள் எல்லாம் சொல்லுகின்ற சுடு சொற்களை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் நம்மிடத்திலே வரும். இல்லை, அது அவர்களுக்கே இருக்கட்டும் என்று விட்டுவிட்டால் அவர்கள் கையில்தான் அது இருக்கும், அவர்களைத்தான் அது போய் அந்த சுடு சொற்கள் சுட்டுவிடும் என்று அமைதியாக பதில் சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட ஒரு அமைதி இருக்க வேண்டும். இதை சொல்லும் பொழுது இன்னொரு கதை, அதுலேயும் மன அமைதி, மனதிலே நல்ல சிந்தனைகள் மட்டும் இருப்பது, அதை பற்றி சொல்லுவதற்காக குறிப்பிடுகின்றார்கள். ஒரு ஊருக்கு வெளியே ஆசிரமம் இருந்தது. அங்கே நிறைய குருவும் சிஷ்யர்களும் இருந்தார்கள். அந்த மந்திரி பிரதானிகளுக்கெல்லாம் அவர்கள் ஏதோ செய்கின்றார்கள், இது சரியில்லை என்று மன்னனிடத்திலே முறையிட வேண்டும் என்று தோன்றியது. போய் மன்னனிடத்திலே இல்லாததையும் பொல்லாதையும் சொல்லி வைத்தார்கள். அப்போ மன்னன் நேராக குருவிடத்திலே கேட்கின்றான், என்ன இப்படியெல்லாம் சொல்லுகின்றார்களே என்று. அப்படியா, நாளை காலை உன்னுடைய மந்திரி பிரதானிகள் மற்றும் இங்கே ஆசிரமத்தில் இருக்கிற சிஷ்யர்கள் எல்லோரும் எதிர்பார்க்காத விடியற்காலை நேரம் 3 மணி அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் அவர் முகத்திலே தண்ணீர் ஊற்றி சுடு சொற்களை சொல்லுங்கள், அவரவருடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது என்பதை கவனிக்கலாம் என்று சொல்லுகின்றார். இப்போ மந்திரி பிரதானிகளை எல்லாம் போய் ஒரு ஆளை அனுப்பி வைத்து இப்படி திடீரென்று 3 மணிக்கெல்லாம் போய் அவர்கள் முகத்தில் தண்ணீர் ஊற்றி கிளப்பி விடுவது போல செய் என்று சொல்ல, அப்படி செஞ்ச உடனே அவர்களெல்லாம், உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தால் காவல்களை எல்லாம் மீறி என்னுடைய வீட்டுக்குள்ளே நுழைந்திருப்பாய், உன்னை இதோ நான் தண்டிக்கிறேன் பார் என்று ஒருவன் சொல்லுகின்றான். இன்னொருவன், மன்னனிடத்தில் கொண்டு போய் நிறுத்தி விடுவேன், அவன் உன் தலையை வாங்கி விடுவான் என்று சொல்லுகின்றான். இப்படி ஒவ்வொருவரும் கொடூரமாக தங்களுடைய சிந்தனையின் வெளிப்பாட்டை காட்டுகின்றார்கள். அதே மனிதன் ஆசிரமத்தில் கொண்டு போய் சிஷ்யர்கள் முகத்தில் தண்ணீர் ஊற்றுகின்றான். அவர்கள் ஏதோ ஒரு தெய்வத்தின் திருநாமத்தை, ராமா ராமா, நமசிவாயா, பகவானே, இப்படி நல்ல சொற்களை மட்டும் உச்சரித்து கொண்டு படுக்கையிலிருந்து எழுகின்றார்கள். அவர்கள் யாருமே இந்த தண்ணீர் ஊற்றிய மனிதனை திட்டவே இல்லை. அப்போ குரு மன்னனை பார்த்து சொல்லுகின்றார், உன்னுடைய மந்திரி பிரதானிகள் நடந்து கொண்ட விதத்தையும் இந்த தண்ணீர் ஊற்றியவர் சொன்னார், இங்கு ஆசிரமத்தில் இருக்கிறவர்கள் நடந்து கொண்ட விதத்தையும் சொன்னார். அப்பொழுது மன அமைதி என்பது எங்கு இருக்கின்றது, யாரிடத்திலே இருக்கின்றது, அவர்கள் எப்படி அதை பெற்றார்கள் என்பதையெல்லாம் நீ சிந்திக்க வேண்டும். இப்படி ஆசிரமத்திலே ஒன்றாக சேர்ந்து எல்லோருமாக பாடுவது,
ஆடுவது, பொழுதை எப்படியோ போக்குகின்றார்கள் என்றெல்லாம் சொல்வார் பேச்சையெல்லாம் நீ கேட்கக்கூடாது. நீயே இப்பொழுது கண்கூடாக பார்த்திருக்கின்றாய் அல்லவா என்று சொல்ல மன்னன் வெட்கத்திலே தலை குனிகின்றான். நான் அறியாமையினாலே மந்திரி பிரதானிகள் சொன்னதை கேட்டுவிட்டேன். உங்களுடைய சிஷ்யர் கூட்டம் அவர்கள் எத்தனை பக்குவம் அடைந்தவர்களாக இருந்தால் அவர்களுடைய மனம் எந்த சலனமும் இல்லாமல் விருப்பு வெறுப்புகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக இருந்தால் அத்தனை அமைதியோடு காலங்காத்தால குளிர்ந்த நீரை முகத்திலே ஊற்றினால் எல்லோருக்கும் முதல்ல வரக்கூடிய ஒரு வெளிப்பாடு கோபம். ஐயோ, தூக்கம் போய்விட்டதே என்றாவது குறைந்தபட்சம் அவர்களுக்கு எரிச்சலும் கோபமும் வரும். அப்படி எதுவுமே இல்லாமல் மனம் அமைதியாக இருக்கின்றார்கள் என்றால் அந்த சிஷ்யர்களெல்லாம் எத்தனை பாடுபட்டு அந்த மன அமைதியை தேடி இருப்பார்கள் என்று மன்னன் புரிந்து கொள்கின்றான். நாமும் ஆர்ஜவம், நேர்மை என்ற பண்பை ஒவ்வொரு நிலையிலேயும் நம்முடைய எண்ணத்திலேயும் நேர்மை இருக்க வேண்டும், சொல்லிலும் நேர்மை இருக்க வேண்டும், செயலிலும் நேர்மை இருக்க வேண்டும். இந்த முக்கரணங்களும் நேர்மையின் வழியிலேயே செல்லும் என்றால் நிச்சயமாக நேர்மையின் வடிவமாக இருக்கின்ற இறைவனை நாம் சென்று அடைவது திண்ணம். அதே போல அமைதி என்பது நாம் பாடுபட்டு எப்பொழுதும் தவித்து கொண்டிருக்கின்ற அல்லது கவலையிலே மூழ்கி போயிருக்கின்ற அல்லது கோபதாபங்களுக்கு ஆளாகி இருக்கின்ற மனதை ஒருமுகப்படுத்தி இறை சிந்தனையிலேயே அதை இருத்தி வைத்து எப்பொழுதும் நல்லவற்றை கேட்பது, நல்லவற்றை பேசுவது, நல்லவற்றை மட்டுமே நாடுவது என்று இருந்தோமானால் அந்த மன அமைதி நமக்கு வந்து வாய்க்கும். மன அமைதி இருந்தால் வாழ்க்கையின் ஏற்ற இறக்கங்களை கண்டு கோபமோ அல்லது வெறுப்போ வேறு எந்த விதமான எதிர்மறையான உணர்ச்சிகளோ நமக்கு எழாது. இறைவனுடைய சித்தத்தின்படி இவையெல்லாம் நடக்கின்றன. நடப்பது நடக்கட்டும். புயலுக்கு பின் அமைதி என்று சொல்லுவது போல எத்தனை புயல் வாழ்க்கையிலே அடித்தாலும் ஒரு நாளில் எல்லாம் அடங்கி போய் ஒரு அமைதியான நிலை வந்து அமையும். அதற்கு ஆண்டவன் வழிவகுப்பான் என்ற ஒரு உறுதியான நம்பிக்கை நமக்குள்ளே எழும். அப்படி நேர்மையும் மன அமைதியும் இருக்கும் என்றால் நிச்சயமாக அவர்கள் இறைவனுடைய அருளுக்கு பாத்திரமானவர்களாக இருப்பார்கள். அப்படி இறை அருளுக்கு நம்மை நாம் தகுதி உள்ளவர்களாக, பாத்திரம் ஓட்டையாக இருந்தால் இறை அருள் மழை நீராக கொட்டினாலும் தங்காமல் ஒழுகிவிடும். அப்படி இல்லாமல் இறை அருளை வாங்கி தக்க வைத்து கொள்ளக்கூடிய தகுந்த பாத்திரமாக நாம் மாறி அமைய வேண்டும். அதற்கு இறைவனே அருள் செய்ய வேண்டும். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்க வேண்டும். எல்லோருக்கும் அப்படிப்பட்ட நல்ல உள்ளத்தையும் அமைதியான முயற்சியையும் இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.